என் பிள்ளைக்கு என்ன பண்ற? அவனுக்கு வெக்கம்ல. அரசாங்கம் வேலை கொடுக்குது. யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குது. காலையில போனோமா, வேலை செஞ்சோமா, வந்தோமா, வேலை. இப்ப பாரு, அரசு வேலை மாதிரி கொடுத்துறேன். தனியார் முதலாளி ஏஜென்சி புரோக்கர் செய்யற வேலை இருக்குல்ல, புரோக்கர். வட இந்திய வேலைக்கு கூட்டி வரான் ஒரு புரோக்கர் செய்யறான்ல, அதை அரசே செஞ்சுக்கிறது. இந்தா உனக்கு எத்தனை பேர் முடிஞ்சு, அவனுக்கு தொழில் பாதுகாப்பு, ஊதிய உறுதி எல்லாம் கொடுத்துறேன். விளங்கிருச்சா? இப்ப பண்றேன். இப்போ வட இந்தியன் தேவை சுத்தமா நின்று ஒருவேளை வந்துட்டான்டா வட இந்தியா வந்துட்டான். இப்போ அங்க சொல்லிருக்கல இன்னர் லைன் பெர்மிட், முதலா பேசினது அண்ணன் தான். உள் நுழைவு அனுமதி. ஏன்னா நான் நாகாலாந்துக்கெல்லாம் போகும்போது எடுத்துட்டு போனேன். இப்ப என்ன சொல்றேன், நீங்க வா, நான் கேட்கறதுக்கு பாரு. எங்க வர? எந்த ஊரு? பீகார். உன் பேர் என்ன? உன் ஆதார் என்ன? அந்த ஆதாரை கொடு, நகல் எடுத்து வச்சுக்கணும். உங்க அப்பா அம்மா கொடு, என்ன படிச்சிருக்க, யார் உன்னை கூட்டிட்டு வந்தா, உங்க முகவர் யாரு, இவர், அவருடைய படம், ஆதார் என்ன, எல்லாம். என்ன வேலைக்கு வந்திருக்கா? கம்பி கட்டுறது. என்ன வேலைக்கு வந்திருக்கா? சாலை போடுறது. என்ன வேலைக்கு வந்திருக்கா? கட்டட வேலைக்கு. எவ்வளவு நாள் தங்குவா, எங்க தங்குவா, இந்த குறிப்பு எல்லாம் என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைனா ஆளை தூக்குவேன். எவ்வளவு நாள் தங்குவ? 6 மாசம். அதுக்கப்புறம் இங்க நோ ஓவர் ஸ்டே, ஊருக்கு போய் நீ வா, வேலை செய், போயிரு. போட்டு ஊர்ல போட்டு இங்க போட்டா கதை முடிக்கும். நீ எனக்கு வச்சிருவா வெயிட். ஏன்னா இப்படித்தான் இமயவர இருந்த இனம், ஈழத்தில் இனத்தை இழந்த இனம் இங்கே இலக்கும். எப்படி இலக்கும்? இங்க பாரு, நீ எழுதி வைடா. உங்க அண்ணன் சத்தியத்தின் மகன்டா, இந்த இருக்கான் பாரு, இவன் 2 பேருடைய மகன் சொல்றான், நீ எழுதி வச்சுக்கடா. சரியா 5 வருஷத்தை இந்திக்காரன் எங்களுக்கு ஒரு தொகுதி தான் போராடுவான்டா. பெருந்துறை கேட்பான், இல்ல இந்த தெற்க கேட்பான். அப்படிதான் போயிட்டு இருக்கான். கேட்பான். திருப்பூர் கேட்பான்.